இங்க இந்த பொண்ணு ஹீரோவ பாக்க சிற்றரசர் கூட காரான்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு கேங்கு இவங்கள பிடிச்சிட்டு போயிருது. அப்பதான் ஹீரோவோட மாமா தான் நம்மள பிடிச்சாருன்னு தெரிஞ்சதும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சிற்றரசர் ஹீரோவ பார்த்ததுமே நான் உன்னோட காதலிய நேத்தே அனுபவிச்சுட்டேன்னு சொல்றாரு. முதல்ல அத நம்பலைனாலும் அவளோட மச்சத்த எல்லாம் சொல்லவும் நம்ப ஆரம்பிச்சர்றாரு. தென் ஹீரோவ பார்த்ததுமே இந்த பொண்ணு ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறா. அப்போ ஹீரோ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்போல இருந்து குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறா. நீ எனக்கு துரோகம் பண்ணதுல இருந்துன்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலன்னு கேக்குறா. நீ அந்த சிற்றரசரோட ஒண்ணா இருந்தியா இல்லையான்னு கேக்குறாரு. நான் இல்லைன்னு சொன்னாலும் அந்த பொண்ண நம்பாம, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, திரும்ப விடுதிக்கே அவள அனுப்பிச்சு வச்சர்றா. அப்போ விடுதியில அந்த பொண்ண டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அது அவளோட சொந்த ஊருன்னு. ஸோ அவங்க அம்மா அப்பாவ பார்க்கலான்னு போறா. அங்க போனதும் அவங்க அம்மா அவள பார்த்துட்டு, கட்டிப்பிடிச்சுட்டு அழுவுறாங்க. அப்போ வேசியா மாறி இருக்கிறது தெரியுது. இப்பவே எங்க மானத்த வாங்க தான் வந்தியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் தம்பியும் திரும்பவும் துரத்தி விட்டுறாங்க. இப்போ காதலனும் கைவிட்டு, பெத்தவங்களும் கைவிட்டு, வாழ்க்கை இழந்து திரும்பவும் விடுதிக்கே போயிடுறா.